எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, நம்ம மல்பெரி பூச்சி வளர்க்குறேன். இப்போ 3வது ஃபீவர் முடிஞ்சு 4வதுக்கு வருது. இப்போ அது எப்படி தோல் வச்சிருக்கு அதை பற்றி பார்ப்போம். அதுக்கான பதிவு தான் இன்றைக்கி. எல்லா பூச்சிகளும் ஒரு 90% வந்துச்சு. ஒன்று வரல. இதோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரல. இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த பூச்சியோட வாய் பகுதி பெருசாக இருக்கா, இந்த பூச்சியோட வாய் பகுதி சின்னதாக இருக்குது. இதுதான், மற்றபடி ஒரு வித்தியாசமும் இல்லை. இது மாதிரி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மேற்படி ஒன்று பால் பூச்சி வந்துட்டு இருக்குது. அது எப்படியுமே ரெடியூஸ் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம். இது தோல் பாம்பு மாதிரி வச்சுருக்கு. இதோ 3வது மோல்டு முடிஞ்சு 4வது வரும்போது நம்ம இடைவெளி டைம் தழை வைக்காத லீவ் விட்டது 4 வேலை கட்டாயம் விடணும். இல்லைன்னா 4 வேலை கூட விடலாம். ஏன்னா சந்தேகத்தில் கொஞ்சம் ஒன்று ஒரு சில இருந்தால் ஜுரம் தெரியாது இருந்தால் அது அன்சைஸ் வரும். கூண்டு அடிக்க சொல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணும். அதனால் 4 வேலை இல்லை 5 வேலை கூட விடலாம். எதுவுமே ஆகாது. பூச்சிக்கு எந்த விதமான ஃபெயிலியரும் ஆகாது. அதுக்கப்புறம் தழை வைக்கிறது நல்லது. டே பை டே உன்னிப்பாக கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா வலிக்காது. இந்த மாதிரி சமயத்தில் எறும்புங்க பல பூச்சி தொற்றுங்க இது மேலே கட்டாயம் வரும். அது வராத மாதிரி சுண்ணாம்பு அங்குஸ் போடுங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளாக நான் உங்கள் குட்டி ஃபார்மர். என்றும் நமது பயணம் தொடரும்.